பறந்துப்போ வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும், அதை நம்ம எஃபெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு 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 நேம் கொண்டு வரும். அண்ட் எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதுனதுக்கு என் டைரக்டர் ராம் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் நான் ராம் சருக்கும் சொல்லியிருக்கேன், இது ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போ. ஸோ நீங்கள் ராம் சரையும் பார்க்கலாம், அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்துப்போ. அண்ட் இது ராம் சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும். ராம் சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான். ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா. ஏன்னா ஆக்சுவலாக வனிதாவோட கிடையாது, மொக்க ஜோக் வனிதா. அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் நான் அவங்ககிட்ட அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா அந்த கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா அவ்வளோ மொக்கையாக ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதில் என்ன 101 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், நான் 36 பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 36ல் ஒன்றே கேட்டோடனே எனக்கு என்ன வருத்தம்னா இதுவே எப்படின்னா அந்த 101 ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான டேலண்ட். இல்ல சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்க உட்கார்ந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா, அவருக்கு டேஸ்ட் இல்ல. அஞ்சலி மேம் ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இல்ல வேணாம், அது வந்து பர்சனல் அங்க உட்கார்ந்து சொல்றேன். அண்ட் கிரேஸ், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம் சார் ஃபோன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன், ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்கன்னு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு, வண்டர்ஃபுல் ஆக்டர், யூ ஆர் வண்டர்ஃபுல். அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஆமாம், நம்ம பண்ணியிருக்கோம். அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம். அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூசிக், சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் யூ ஹவ் டன் an fantabulous job. Thank you so much சந்தோஷ். அண்ட் கார்த்தி, மதன் கார்த்தி சூப்பராக எழுதிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி, நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார், நான் வந்து செல்லம்மா டூட் அப்படின்னு கூப்பிடுவேன். கலக்கிட்டீங்க டூட், சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப அழகாக இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார்? இல்லை அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. லவ் யூ சார். மிஷ்கின் சார், பாலா சார் பிதாமகன்லேருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னால் வந்து புதுசாக இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை, பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் மீடியா எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமை, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் 7C7 ஹில், ஆமாம், அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க.
ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். சாரி சார், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. எதுக்கு நீங்க நடுநடுல பேசுவோம்? ராம் சாரை பற்றியே பேசிட்டேன். ஸோ அதனால வந்து நான் ஐ forgot to talk about some other நான் technicians. பேசணும். இதுங்க நான் முடிக்கல இன்னும். இல்லை, படம் ரிலீஸ் ஆகிட போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்லை எங்கள் ராம் சார் எங்கள் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேரில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேர்வை சுட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள். அது ஒன்று தான் எங்களோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.